வெல்கம் டு எம்ஆர் டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 டிஎன்பிசி குரூப் 4க்காக டாப் 50 கொஷின் தமிழ் அண்ட் ஜிகே வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் 10வது கொஷின் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நைன்த்து டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின் கேட்டிருப்பேன். அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல் இந்த 10th வந்து நான் கொஷின்ஸ் கேட்குறேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், லோத்தல் பகுதியை கண்டுபிடித்தவர் யார்? லோத்தல் பகுதியை கண்டுபிடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ். அதே தயாராம் ஷாகானி வந்து பண்ணாக்க ஹரப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அசோகர் கல்வெட்டிகளில் சத்தியபுத்திரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சத்தியபுத்திரர் என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து அதியமான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையார். அசோகரின் தூணில் ஒன்றில் தான் மௌரிய வம்சத்திலிருந்து வந்ததாக குறிப்பிட்ட குப்த வம்சத்தவர் யார்? அசோகர் தூணில் போய் குறிப்பிட்டிருப்பாரு. அசோகர் வந்து மௌரியர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தினர். ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நான் மௌரிய வம்சம் தான் வந்தவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. யாருன்னா சமுத்திரகுப்தர். ஜிசியா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்திய முகலாயர். அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பாரு. அதே குத்புதீன் ஐபக், அவர் வந்து சுல்தான். குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா சுல்தான், அவர் ஜிசியா வரியை போட்டிருப்பாரு. இந்துக்கள் அல்லாத மீது பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாத மக்கள் மீது வரியை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அக்பர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாரு. திருப்பி அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து போட்டிருப்பாரு. டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியவர் யார்? நமது திலகர் வந்து எழுதியிருப்பாரு. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்க பாரதியார் பண்ணியிருப்பாரு. சென்னை காங்கிரசின் முதலமைச்சர் யார்? சென்னை காங்கிரசின் முதலமைச்சர் யார்? நமது ராஜாஜி 1937 வந்து போட்டிருப்பாரு. இப்போ கொஸ்டின் அதே போல இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். நீதி கட்சி வந்துச்சு எத்தனை வருஷம் சொல்லி கேட்டிருப்பேன். அது ஒன்று பாருங்க. நீதி கட்சியில இல்லாதப்போ சுயராஜ்ய கட்சின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல அது எந்த வருஷம் சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே வருஷம் நம்ம முத்துலட்சுமி அம்மையார், அதாவது தமிழக சட்டமன்றத்தில் முதல் பெண் அமைச்சராக இருந்தவர், பெண் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க யாருங்க நமது முத்துலட்சுமி அம்மையார் தானே. அவங்க வந்து 1926 வருவாங்க. ஸோ அதுல முதலமைச்சராக இருந்தவர் யார்? அப்போ முதலமைச்சராக இருந்தவர் யார்? அதே போல நீதி கட்சியின் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலமைச்சரும் இந்த 1926 முதலமைச்சராக இருந்தவரும் அவரு வந்து பாத்தீங்கன்னாக்க நீதி கட்சியை சார்ந்தவரா, சுயராஜ்ய கட்சியை சார்ந்தவரா, அப்படி இல்லைன்னு கேட்டாக்க சுயேட்சையா ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு கேட்டாக்க அவர் முதலமைச்சரா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஸோ 4 கொஸ்டின். ஒன்று இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கரெக்டாக நீங்களே வந்து எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. நீதி கட்சியின் 1926 பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி கிடையாது, 1926 முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. அந்த 1926 முதலமைச்சராக அவர் உருவாக்குறதுக்கு எந்த கட்சி உதவியது, அந்த கட்சி பேரு. அவ்வளவுதான். இந்த 3 கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்துஸ்தான் ராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் எங்கு? கான்பூர்ல 1924 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? 1919. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவில் நடைபெறாததற்கு காரணம் என்ன? காலரா. பராசி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1818. எந்த பாளையக்காரர் பூலித்தேவன் கூட்டமைப்பில் சேரவில்லை? வந்து சேரவில்லைன்னு கேட்டாக்க சிவகரி பாளையக்காரர் வந்து ஜாயின் ஆகல. இங்கிலாந்து மகாசாசனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1215. பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட். நாமளும் அவங்கள பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நம்மளது வந்து பார்லிமெண்ட் சொல்லியிருக்கோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் குறிப்பிடும் சட்டப்பிரிவு? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து 14. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர்?
குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1937. நம்ம ராஜாஜி அவர் தான் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் இல்லையா, காங்கிரஸ் முதல் முதலமைச்சர். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னொரு கதை சொல்லியிருப்போம், அந்த மிட்நைட் அட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம் இல்லையா, ஃப்ரீடம் அட் மிட்நைட், சாரி. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் எதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றவர் அவர் தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அவர் தான் இருப்பாரு. ஸோ நம்ம தமிழர் வந்து இருக்கிறதுல பெருமிதம் தான். வங்காளத்தின் ஆளுநராகவும் இருந்திருப்பாரு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஆனா இருந்தாலும் இந்த ஹிந்தி எட்டு கொடுத்துட்டாரு. அவர் பண்ண தப்பு இதுதான். 1937 ஹிந்தி வந்து எனக்கு எட்டு கொடுத்துருப்பாரு. கொலைக்கல்வின்னு சொல்லி எட்டு கொடுத்துருப்பாரு. அவர் பண்ண 2 விஷயம், இந்த 2 விஷயம். அதனாலதான் அவர் வந்து பேர் வந்து அதிகமா யூஸ் ஆகல. நமது அரசமைப்பில் உள்ள நீதி சீராய்வு எங்கிருந்து பெறப்பட்டது? நமது அரசமைப்பில் உள்ள நீதி சீராய்வு வந்து பண்ணக்க அமெரிக்கா. மக்கள் தொகை பெரும் பிரிவினை நடைபெற்ற ஆண்டு. மக்கள் தொகை பெரும் பிரிவினை 1921. வெள்ளி புரட்சி என்பது முட்டை. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 1, 2017. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சும்மா பேசிக் கொஸ்டின் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே நடைமுறைக்கு வந்ததுனா தான் இது, அதாவது பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வழங்குது. நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாக்க ஜூலை 1, 2017. இந்தியா வங்கதேசத்துடன் பகிர்ந்துள்ள நில எல்லையின் அளவு. இந்தியா வங்கதேசத்துடன் பகிர்ந்துள்ள நில எல்லையின் அளவு 4156 கிலோமீட்டர். அதே போல குறுகிய எல்லை வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டோட இணைச்சிருக்காங்க, எந்த நாட்டோட கொடுத்துருக்காங்க, அந்த நாட்டுடைய எல்லை எவ்வளவு, நம்ம கொடுத்துருக்க எல்லை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வளிமண்டல அழுத்தம் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு வெப்பநிலை குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பத்ராவளியிலிருந்து கிரியேட் பண்றாங்க. விஜயநகர் உருளைக்காய் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் வந்து கிரியேட் பண்றாங்க. நீரில் கரையும் வைட்டமின்கள் பி அண்ட் சி. அதே ஏடிஏகேனாக கொழுப்பில் கரையும் அமிலங்கள், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். வைட்டமின் சியின் வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் சியின் வேதிப்பெயர் அஸ்கார்பிக் அமிலம். துவரையின் இருச்சொல் பெயர் என்ன? அதே முன்ன பார்த்தது அவரை பார்த்துருப்போம். அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாப்லாஸ் பர்பூசன் சொல்லியிருக்கோம். சொல்லி அவரை கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து தோரை கேட்டிருக்காங்க. தோரை வந்து பார்த்தீங்கன்னா கஜான். வினிகரில் உள்ள அமிலம் அசிட்டிக் அமிலம். பாரோமீட்டரை உருவாக்கியவர் டாரிச்செல்லி. அரசியல், அமைச்சியல், ஒளிவியல் போன்றவை திருக்குறளில் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? பொருட்பாலில் வந்து அமைஞ்சிருக்கும். இதைதான் சொல்லியிருப்பேன், போன வீடியோல வந்து இதுதான் சொல்லியிருப்பேன். கொஸ்டின்ஸ் வந்து தவறானதே தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுக்கலாம். இங்க வந்து 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 3 கொஸ்டின் இருக்கு. அரசியல், அமைச்சல், ஒளிவியல் இருக்கு. அதே போல கல்வியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 இதா 1 மாத்தி கொடுத்து கூட அது வந்து தவறா கேட்கலாம். நாலடியாரின் ஆசிரியர் யார்? நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதே தொகுத்தவர் தான் யாருன்னு கேட்டாக்கா பன்னெடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் தான் வந்து பண்ணிக்க வழுதி. தொகுத்தவர் வந்து தெரியாது. தொகுப்பித்தவன் தான் பன்னெடு தந்த மாறன் வழுதி. இலக்கண குறிப்பு தருக. வெண் சுவை அது வந்து பண்ணிக்க பண்பு வந்து குறிப்பும். பண்பு தொகை. நல் என்ற அடைமொழியால் குறிப்பிடும் 17 கீழ்கணக்கு நூல் எது? நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் வந்து பண்ணிக்க நற்றிணை. அதே நல்ல அப்படின்னு கேட்டாக்க குறுந்தொகையும் நற்றிணை ரெண்டுமே வந்து நல்ல என்ற அடைமொழியால் வந்து அழைக்கப்படும். சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? சுவாமி வேதாச்சலம் என்பது மறைமலை அடிகளுடைய இயற்பெயர். சிறுகதைக்கு வித்திட்டவர். சிறுகதையின் தந்தையினே சொல்லியிருப்போம் இல்லையா, புதுமை பித்தன். சிறந்த ஊரை குறிப்பிடும் பெயர் என்ன? அதாவது பண்ணிக்க புறம் இந்த ரா வரும். காஞ்சிபுரம் சொல்லியா, அதுக்கு என்ன ஊர், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாக்க சிறந்த காஞ்சி என்பது பண்ணிக்க சிறந்த ஊர், அதனால காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. உருமிடத்துதவா ஓர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். உருமிடத்துதவா ஓர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்ற வரிகளை இயற்றியவர்.
அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டு என்ற வரிகள் பண்ணிக்க ஔவையார். நம்ம கம்பரும் ஔவையாரும் பண்ணிக்க அணுவை பத்தி அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. மணிமேகலையின் ஆசிரியர் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். பாட்டுக்குறு புலவன் என்று பாராட்டப்படுபவர் பாராட்டியவர் யாருன்னு கேட்கல, பாராட்டப்படுபவர் பாரதியார். கரகாட்டத்தின் வேறு பெயர் கரகாட்டத்தின் வேறு பெயர் கும்பாட்டம். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் தேவநேயம் என்று அழைக்கப்படுவர் வந்து பாவனம் சொல்லி கொடுத்துக்கூடாது. தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார். இலக்கண குறிப்பு தருக. உழா ஆறு உழா அரு அப்படின்னு சொன்னாக்க முன்னே சொல்லியிருப்போம், முன்னே வெளியில வந்து சொல்லியிருப்போம் இல்லையா, இசை நிறை அளபடை இசை நிறை அளபடை. இலக்கண குறிப்பு தருக. வாழ்க்கை லாஸ்ட்ல வந்து கை முடியுது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாக்கா ரொம்ப தப்பாயிடும். ஐ முடிஞ்சா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான். ஆனா இதுல வந்து வேர்ச்சொல் நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அதுதான் பிரிச்சு எழுதுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். வேர்ச்சொல் தான் இது பண்ணும். இது வந்து வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு. வாழ் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேர்ச்சொல். வாழ்தல், வாழ்கிறான், வாழ்வான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாழ்ன்ற வேர்ச்சொல்லை வச்சு பார்த்தீங்கன்னா பல வந்து இது பண்ண முடியும். அந்த வாழ்க்கை வந்து வாழணும், அதுதான் வந்து தொழில் பெயர். சரிங்களா, வாழ்தல் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கணும். கண்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கண்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கான் கண் கிடையாது, கான். கான் என்பதுதான் என்னுடைய வேர்ச்சொல். இயம்பி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் காண்க. இயம்பிய இயம்பிய இதுதான் வந்து எனக்கு பெயரெச்சம். எச்சம் தான் வினை எச்சம் தான் கேளுங்க. இயம்பி இ ஊ இது ரெண்டும் வந்தாதான் வினை எச்சம். அப்போ பி ஆப்ஷன் வந்து சரியான ஆன்சர். பொருள் தருக. அறிவை அறிவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவை அப்படின்னு கேட்டாக்கா பெண். அதே இந்த அறிவை அப்படின்னு கேட்டாக்கா தெரிந்து கொள். இந்த டிஃப்ரெண்ட் வந்து வருது. ரெண்டுத்துக்கும் சொல்லுக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த அறிவைனா பெண், இந்த அறிவைனாக்கா தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 50 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். கேட்ட கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.